لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خلق كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله جزى الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் அன்பும் நிறைவாக நம்மை சூழட்டுமாக. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹ்வினுடைய ஒப்பற்ற தூதர் ஒட்டுமொத்த உலகத்துக்குமான ரஹ்மத்தாக இருக்கிற முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் நிரப்பமாக நிரந்தரமாக பொழியட்டுமாக. அல்லாஹுவும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவினார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை விட்டும் விலகி நடக்குமாறு விலக்கினார்களோ அவைகள் அனைத்திலிருந்து விலகி நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கை மிகுந்த இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் மகத்தான இறை அருள்கள் நிறைவாக சூழுகிற அவனது இல்லத்தில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிற வளமான வாய்ப்பு என்பது இந்த உலகத்தில் பிறந்து வாழுகிற நல்வாய்ப்பு. இந்த உலகத்தில் பிறந்தவர்களால் மாத்திரமே நாளை மறுமையை அடைய முடியும். இந்த உலகத்தில் பிறக்காதவர்கள் நாளை மறுமையை தொடவார்களா என்றால் தொடமாட்டார்கள். அல்லாஹுவின் ஏற்பாடு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இங்கே இறக்கி அவர்களின் சந்ததிகளாக கியாம வரிபந்தம் வரை அவனுடைய அருளால் மனித சமூகத்தை அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு நபர்களும் அடுத்து சந்திக்கக்கூடிய இடம் பர்ஸக் வ மின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன் என்று இறைமறை குர்ஆன் செய்தியை சொல்லும். பர்ஸக் என்கின்ற அந்த கபருடைய வாழ்க்கை, அந்த கபருடைய வாழ்க்கை முடிந்ததின் பின்பு ஒட்டுமொத்த மாந்தர்களும் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள். அப்படி எழுப்பப்பட்ட மாந்தர்கள் இங்கு பல்வேறு குழுக்களாக, பிரிவுகளாக, கோத்திரங்களாக
வடிவத்தில் வேறுபாடுகளாக, நிறத்தில் மாறுபட்டவர்களாக எப்படியெல்லாம் இருந்தவர்கள் நாளை மறுமையில் 2 கூறாக மாத்திரமே பிரிக்கப்படுவார்கள். ஒன்று சொர்க்கத்தின் சொந்தக்காரர்கள், மற்றது நரகத்தின் கிடங்கை நிரப்பக்கூடிய எரிகொள்ளிகள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா என்று நரக கிடங்கை குறித்து இறைவன் சொல்லி காட்டுவார். இதில் நாம் யாராக இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொருவர்களும் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. மரணித்ததின் பின்பு அல்ல, பர்ஸகின் வாழ்வில் அல்ல, நாளை மறுமையில் அல்லாஹ் எழுப்புகிறானே அப்பொழுது கேட்க வேண்டிய கேள்வி அல்ல. மாறாக நாம் ஒவ்வொருவர்களும் நமக்கிடையில் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும், நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹுவின் சமூகத்தில் எழுகிற பொழுது நான் யாராக இருக்க வேண்டும்? சொர்க்கவாதிகள் என்ற சுகந்த கூட்டத்தில் இருக்க வேண்டுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகவாதிகள் என்ற அந்த கிடங்கில் சேருகிற எரிகொள்ளிகளாக ஆக வேண்டுமா? வாழுகிற வாழ்க்கை ஒரு முறைதான் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். உணர்ந்து கொள்வதற்காகவே அல்லாஹ் மரணத்தை நமது கண்களுக்கு முன்னாலேயே காட்டுகிறான். அப்படி மரணம் வந்தே தீரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமது கரங்களாலேயே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவர்களை எடுத்து குளிப்பாட்டி கஃனிட்டு தஃபன் செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் நம் கரத்தில் அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்லாஹ் நாடி இருந்தால் அவைகளுக்கு கூட மாற்று வழிகளை செய்ய முடியும். நமது கண்காண தெரியாமல் ஒவ்வொரு மரணத்தையும் அவன் நாடி இருந்தால் எப்படியும் அமைக்க முடியும். ஆனால் அப்படி அல்ல. மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் ஒரு நாள் இப்படி ஒரு நிலை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமது கரங்களிலேயே அவைகளை எல்லாம் செயல்படுத்த சொல்கிறார். ஆசையோடு நம்மை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோரானாலும் நீதான் கொண்டு வைக்க வேண்டும். என்னால் ஈன்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளானாலும் நீதான் கொண்டு வைக்க வேண்டும். அவர்களுக்கு முன்னால் மரணம் சம்பவிக்கும் என்றான். இவர் மனைவியானாலும் சரி, சொந்தங்களானாலும் சரி, யாராக இருந்தாலும் உன் கரத்தில் கொண்டு வைக்க வேண்டும். உணர்ந்து கொள், அந்த 6 அடி கபரு உனக்கும் தயாராக இருக்கிறது என்பதை புரிந்து கொள் என்ற அந்த உணர்த்துதலை அது உணர்த்தி கொண்டே இருக்கும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொல்வார்கள், அக்கஸீரு ذிக்ர ஹாதிமில் லத்தாத், இன்பங்களை எல்லாம் உடைத்திருக்கிற மரணத்தை நீங்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறிக்கொண்டே இருங்கள் என்பார்கள். எதற்காக வேண்டி? அதை நினைக்கிற பொழுதுதான் நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்ள முடியும். எனக்கும் ஒரு நாள் மரணம் இருக்கிறது என்பதற்காக. சரி, அப்படியானால் நான் சொர்க்கவாதியாகத்தான் எழுப்பப்பட வேண்டும் என்று ஆசை கொண்டால் நீ மரணிக்கிற பொழுது சொர்க்கவாதியாகவே மரணிக்க வேண்டும் என்பதை இறைமறை நான் மேலே சொன்ன ஒவ்வொரு வாரங்களும் இந்த குத்துபா மேடைகள் ஒழிக்கவும் அதை உங்கள் செவிகள் உள்வாங்கவும் செய்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹ், இறை விசுவாசிகளே, நீங்கள் எப்படி அல்லாஹ்வை தக்வா செய்ய வேண்டுமோ அப்படி தக்வா செய்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன, நீங்கள் மௌத்தாகி விடாதீர்கள், இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர. மரணிக்க வேண்டும், மரணம் வரும், வந்தே தீரும், யாரும் அதையிலிருந்து தப்பிவிட முடியாது. அப்படி வருகிற மரணத்தை நீங்கள் இஸ்லாமியராக சந்திக்க வேண்டும், முஸ்லிம்களாக சந்திக்க வேண்டும். பெயர் தாங்கிகளாகவா? இஸ்லாமிய பெயர் சொல்லிவிட்டால் கபரிலே முஸ்லிமாக சென்று சேர்ந்து விட முடியுமா? இறைமறைகளும் இறை தூதரின் மொழிகளும் நமக்கு பல்வேறு எச்சரிக்கைகளை விடுக்கும். கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இறுதி வேளை சரியாக அமைந்து விட வேண்டும். வல் ஆகிபத்து லில் முத்தகீன் என்று அல்லாஹ் சொல்வான். நல்ல முடிவு யாருக்கு சுகமாக வாய்க்கும் என்றால் தக்வா உடையவர்களுக்கு என்று இறைமறை குர்ஆன் மிக தெளிவோடு சொல்லி காட்டும். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த பெருமக்களே, இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வாழ்வை குறித்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது, அஅமாரு உம்மத்தி மாபைன 60 இலா 70, 60க்கும் 70க்கும் மத்தியில் என்றார்கள். ஆனால் இன்றைய காலம் அவ்வளவு தொடுவதற்கு கூட யோசிக்கிறது.
அந்த வயது தொடுவது ரொம்ப அரிதாகி போய்விட்ட காலமாகி விடுகிறது. அப்படி தொடுகிற வயதுரிக்குறவர் கூட ஆரோக்கியமாக இருப்பதில்லை. பள்ளிகள் எல்லாம் இன்று ஒவ்வொரு காலங்களும் வருடமாக ஆக நாற்காலியின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதா இல்லையா? வந்தவர்கள் மரணிக்கத்தானே செய்கிறார்கள். ஒதுக்கப்பட்ட நாற்காலிகள் அத்தோடு தானே நிற்க வேண்டும். ஏன் அதிகரிக்கிறது? இன்னும் கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுங்களேன் என்று நிர்வாகங்கள் போதும், இவ்வளவு, இதைவிட அதிகரிக்க வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு இறை இல்லங்கள் நாற்காலிகளால் அதிகரிக்கப்படுகிறது. எதற்காக வேண்டி? அந்த வயதை தொட்டிருந்தாலும் கூட அவர்களால் ஆரோக்கியமாக வாழ முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் தான் நாம் இருக்கிறோம். காரணம், இந்த உலகத்தினுடைய இன்றைய நிலைமைகள். தரமான உணவுகள் கிடைப்பதில்லை, கிடைக்கிற உணவையும் சரியாக எடுத்துக் கொள்வதில்லை. சரியாக எடுத்துக்கொள்கிற உணவுகளை கூட முறையாக இவர்கள் பேணி பாதுகாப்பதில்லை. இவர்கள் உடல்களுக்கு தேவையானதை எடுத்துக் கொள்வதில்லை. நேரம் தவறி சாப்பிடுகிற பழக்கங்கள் எல்லாம் எப்படி அதிகரித்து போய்விட்டது பார்க்கிறோம் தானே. உறங்க வேண்டிய நேரத்தில் விழித்துக் கொண்டிருக்கிறோம், விழிக்க வேண்டிய நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். சஹாபிகள் இஷாவுக்கு பின்னால் அவர்கள் விழித்தது கிடையாது, சஹரில் உறங்கியது கிடையாது. நமது நிலைகள், இந்த பருவங்கள் எல்லாம் எப்பொழுது நம்மிடம் தொற்ற துவங்குகிறது தெரியுமா? வாலிபத்தை தொடுகிற பொழுது. அந்த நேரம் சீராகிவிடுமே ஆனால் எல்லாம் சீராகிவிடும். அந்த நேரம் வாழ்பட்டு போய்விடுமே ஆனால் எல்லாம் வாழ்பட்டு போய்விடும். மிக கவனத்தோடு நாம் நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாலிபத்தை நமது பிள்ளைகளுக்கு சாதகப்படுத்தி தருவானாக, சீராக்கி தருவானாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஒரு மொழி இப்படி உண்டு. அபூ ஹாமித் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் இஹ்யாவில் இதை பதிவு செய்வார்கள். மன் அராதல்லாஹு பிஹி கைரன், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ, ரஸகஹு கலீலன் சாலிஹன், அவருக்கு நல்ல சாலிஹான தோழமையை ஏற்படுத்தி கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் ஒருவனுக்கு நலவை நாடி இருக்கிறான் என்பதின் அடையாளத்தை வகைப்படுத்துகிற இந்த இடத்தில், அந்த வகைப்படுத்துகிற இந்த சந்தர்ப்பத்தில் ரஸகஹுல்லாஹு கலீலன் சாலிஹா, அவருக்கு எப்படி தெரியுமா ஒரு தோழமை ஏற்படுத்தி கொடுப்பான்? சாலிஹான மனிதரை தோழமையா ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த சாலிஹான மனிதர்னா யாரு? இந்நசிய ஸக்கரஹு, அவர் ஏதாவது நலவை மறந்து விடுவார் என்றால் அதை நினைவூட்டி காட்டுவார். ஒரு தொழுகைதான், நேரம் ஆயிடுச்சு, தொழுதலாமா என்று கேட்பார். ஏழை கஷ்டப்படுகிறாரே, தர்மம் செய்யலாமா என்று கேட்பார். வயதாளிகள் உபகாரம் புரியலாமா என்று கேட்பார். என்ன என்ன நலவுகள் இருக்குமோ அத்தனையிலையும் அவர் கூடவே இருந்து நினைவூட்டுவார். அவரிடத்தில் நினைவு கூறப்படுமேயானால் அவருக்கு அவர் உபகாரமாக இருப்பார், விலகி சென்று விட மாட்டார். இன்னைக்கு நட்புகளை பார்க்கிறோமே, தொழுகை நேரம் வருகிற பொழுது வாங்கலாம் போயிட்டு வந்துருவோமே அப்படின்னா, இந்த வேலையை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கலட்டு விடுகிற தோழமை கிடைக்கும் என்றால், இது மாதிரி ஒவ்வொரு நலவுகளிலேயும் அவர் நம்மை அதற்கு துணை நிற்காமல் விலகி செல்வார் என்றால் அவர் சாலிஹான தோழமைக்குரியவர் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பார்கள். இப்படிப்பட்ட தோழமை அமைந்து விட வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? தோழமைக்குத்தான் ஒரு தனி அடையாளம் இருக்கிறது. உயிர் காப்பான் தோழன் என்பார்கள். நண்பனுக்காக எதையும் ஈடு செய்ய அவன் முனைந்து விடுவான். நட்புக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது. அவன் அடைக்கிற நேரம் நண்பர்களுக்கு தெரியும். என் உயிர் கூட்டாளி என்று சொல்லுகிற நாம் எல்லாம் அனுபவித்திருப்போம். அவன் எந்நேரத்தில் அழைத்தாலும் உடனே நாம் எழுந்து செல்வோம். அவன் இடுகிற பணிகளை நாம் சீராக முடித்துக் கொடுப்போம். அவ்வளவு நட்புக்கான இலக்கணம் இருக்கிறது. நல்ல நட்புகள் அமைந்து விடுமே ஆனால் இவைகள் எல்லாம் வாக்கியமாக அமைந்து விடும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருள் நிறைந்த தோழர்களுக்கு பெருமானார் இதைதான் முதலிலேயே அடையாளப்படுத்தி கொடுத்தார்கள். தனக்கான நிலையை சொல்கிற பொழுது நான் அல்லாஹுவோடு தோழமை கொண்டு விட்டேன் என்பார்கள். என்னை அவன்தான் சரிபடுத்தினான் என்பார்கள்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்ட பொழுதெல்லாம் அப்படித்தான் சொன்னார்கள். ஒளித்த வீணா வனஷஅத பைனா ஆயுனினான்னு கேட்டாங்க. எங்களோடு பிறந்தீர்கள், எங்களோடு வளர்ந்தீர்கள், ஆனால் உங்களிடத்தில் தென்படுகிற ஒவ்வொரு அம்ச அடையாளங்களும் அபரிவிதமான அருட்குணங்களாக இருக்கிறது. இதன் தனித்துவத்திற்கான அந்த காரணம் என்ன என்று கேட்ட பொழுது அல்லாஹ் என்னை பண்படுத்தினான் என்பார்கள். அத்தபனி ரப்பி அஹ்ஸன தஅதீப், அழகான முறையில என்ன அல்லாஹ் பண்படுத்தினான்னு சொல்லுவாங்க. அல்லமனி ரப்பி அஹ்ஸன தஅலீம், அழகான முறையில் அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்தான்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் சஹாபிகளுக்கு அழகிய தோழமைகளை உருவாக்கி கொடுத்தார்கள். மதீனாவிற்கு வந்த பொழுது ஏற்படுத்தி கொடுத்த தோழமைகள் தான் இந்த தீனுல் இஸ்லாம் இன்று வரைக்கும் சிறந்தோங்கி வளர்ந்தோங்கி நிற்பதற்கு தனி அடையாளமாக அமைந்தது என்பதை சரித்திரத்தை உள்வாங்கிய யாராலும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட அருள் நிறைந்த தோழமைகள். சில தோழர்கள் எல்லாம் சந்தோஷித்துக் கொண்டார்கள். எப்படி பேசிக் கொள்வார்கள் தெரியுமா? நான் முதலே சென்று விட்டால் எனக்காக நீங்கள் தயாராக இருங்கள், நானும் வந்து சேருகிறேன் என்று. எங்கே? மறுமையில் சேர்ந்து கொள்வதற்காக. இந்த உலகத்தின் ஒவ்வொரு நட்புகளும் நாளை மறுமையின் நட்புகளாக மாறிவிட வேண்டும். கூனு அபனா அல் ஆஹிரா வலா தகூனு அபனா இத் துன்யா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு சொன்னதுண்டு. நீங்கள் மறுமை பிள்ளைகளாகி விட வேண்டும், இந்த உலகத்தின் பிள்ளைகளோடு போய்விடக் கூடாது என்பார்கள். அருள் நிறைந்த பெருமக்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி கொடுத்த தோழமை. பதரிலே 8 தோழர்கள், 4 நண்பர்கள் ஒரே சமயத்தில் மரணத்தை தழுவி அவர்களெல்லாம் நிரப்பமாக அங்கே அடக்கம் செய்யப்பட்ட வரலாறுகள் உண்டு. பத்ரு சஹாபாக்களில் எருமூக்குடைய யுத்தம் நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அயாஷ் அல்லது ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய மூவர்களும் குற்றுயிராக கிடக்கிறார்கள். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹுடைய நாவு கடைசி நேர சக்கராத்தின் தாகத்தால் அப்படியே தண்ணீர் என்று சப்தம் வெளியே வராத அளவுக்கு அந்த நாவு தழுதழுக்கிறது. அறிந்து கொண்ட ஒரு தோழர் ஓரோடி தண்ணீரை எடுத்து வர முனைகிறார். அருகிலே கொண்டு வருகிற பொழுது ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சப்தம் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தின் நிலையில் இருக்கிற நபரின் காதில் விழுகிறது. அந்த நேரத்தில் விழுகிற அந்த சப்தம் உடனே இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு தனக்காக தண்ணீர் கொண்டு வந்த நபரை பார்த்து அப்படியே ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பக்கம் கை காட்டுகிறார்கள். ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பக்கம் செல்கிறது தண்ணீர். ஹாரிஸ் ரலியல்லாஹுடைய காதிலே ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது அய்யாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சப்தம் கேட்கிறது, தண்ணீர் என்று. மூவர்களும் குற்றுயிர்தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் கொடுக்கும் தோழர்களை எல்லாம் உருவாக்கி விட்டார்கள். கடைசி நேரத்தில் கூட அவர்களின் வாழ்வுகள் எல்லாம் எப்படி வடிவம் பெற்றிருந்தது தெரியுமா? இந்த உலகத்தை மையப்படுத்தி அல்ல, நாளை மறுமையை சுத்தப்படுத்துகிற விதத்தில் அமைந்திருந்தது. ஆம், அன்று நன்னீர் குடிக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட தருணம் தெரியுமா? சக்கராத்தின் நேரத்தில், அதுவும் தண்ணீர் தாகத்தை தொட்டிருக்கிற நேரத்தில் ஒரு மிடர் தண்ணீர் குடித்தால் தான் குழைத்துக் கொள்ள முடியும் என்ற நிலை வருகிற பொழுது ஷரியத்து சொல்கிற சட்டம் என்ன தெரியுமா? தேடி பார்க்கிற இடத்தில் தண்ணீர் சரியாக கிடைக்கவில்லை என்றால் தடுக்கப்பட்ட நீராக இருந்தாலும் அருந்துவதற்கு போதுமான அளவை எடுத்துக்கொள்ள முடியும் என்ற தரத்தை ஷரியத்து கொடுக்கும். ஆனால் தண்ணீரே வந்து முன்னால் நிற்கிறது. ஆனால் இவர்கள் எல்லாம் அல்லாஹுவை அல்லவா பார்த்தார்கள், இந்த உலகத்தின் பொருள்களை பார்த்தவர்கள் அல்ல. அந்த தோழமை தான் நமக்கு வேண்டும். அதை பார்த்தவர்கள் அல்ல. நாளை மறுமையில் இறை சமூகத்தில் இப்படி ஒரு வினா எழும்பும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நான் உன்னிடத்தில் வந்து பசி என்று கேட்டேனே, எனக்கு தந்தாயா? தாகம் என்று கேட்டேனே, தந்தாயா? நோயாளியாக இருந்தேனே, நலம் விசாரித்தாயா? என்றெல்லாம் அடுக்கடுக்கான வினாக்கள் இறை சமூகத்திலிருந்து நேராகவே நான் கேட்டேனே என்றே வரும். அந்த அடியான் அப்பொழுது சொல்வானாம், உனக்கா தாகமா, பசியா, நோயா, என்ன சொல்கிறாய் என்று கேட்பானாம். அப்பொழுது அல்லாஹ் சொல்வான், இன்ன அடியான் தாகத்தோடு வந்து கேட்டானே,
இந்த அடியான் பசியோடு வந்து கேட்டானே, இந்த எனது அடியான் அவன் நோயாளியாக இருந்தானே, நீ அவைகளை எல்லாம் நிறைவேற்றி இருந்தால் இதன் தஜிதுனி இந்தா, அந்த இடத்தில் நீ என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் பதிலாக சொன்னான் என்பார்கள். அருமையான பெருமக்களே, இந்த உலகத்தில் அந்த நிலையில் வாழ்ந்து மரணித்த பெருமக்கள் சஹாபிகள். எனவேதான் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால் வந்த தண்ணீர் அவர்கள் கண்களுக்கு அது வெறும் தண்ணீராக தெரியவில்லை, தாகத்தை தீர்க்கக்கூடிய தகுதி படைத்த தண்ணீராக மாத்திரமே தெரிந்திருக்கும் என்றால் உடனே வாங்கி அறிந்து இருப்பார்கள். ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் கண்களுக்கு முன்னால் சக்ராத்தில் கிடைத்த தண்ணீர் கூட தாகத்திற்கு முன்னால் அது வெறும் தண்ணீராக தெரியவில்லை. தகுதியாளன் அல்லாஹுவே முன்னின்று ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுவின் சப்த தொனிகளில் அவருடைய குதிரத்து வெளிப்பட்டதாக புரிந்து கொண்டார்கள். ஆம், தண்ணீர் என்று கேட்கிறாரே, எனக்கு இந்த தண்ணீர் வேண்டுமா, நாளை மறுமையில் நான் தண்ணீர் என்று கேட்டேனே எனக்கு தந்தாயா என்று அல்லாஹ் என்னிடத்தில் கேட்கிற பொழுது நான் என்ன பதில் சொல்வேன் என்று சக்ராத்தின் நேரங்கள் கூட அவர்களுக்கு இறை சமூகம் தான் நினைவுக்கு வந்தது என்றால் இதுதான் தோழமை. இப்படிப்பட்ட கூட்டாளி நமக்கு அமைஞ்சதுன்னு வைங்க, எப்படி இருக்கும்? எனவே தான் பெருமக்கள் சொல்வார்கள், நீங்கள் இல்லத்தில் கூட உங்கள் மனைவியானாலும் சரி, உங்கள் பிள்ளைகளானாலும் சரி, உங்கள் சகோதரர்களானாலும் சரி, இன்று எவ்வளவு சண்டைகள், சொத்தில் பிரச்சனை என்று வருகிற பொழுது விட்டுக் கொடுக்காத சகோதரர்கள் எவ்வளவு நபர்கள், எவ்வளவு உறவுகள் அதில் சிதைந்து போய் விடுகிறது. ஏதாம் எதற்காக வேண்டி அற்பமான இந்த உலகத்தின் பொருள்கள் மாத்திரமே கண்களுக்கு முன்னால் காட்சி தெரிவதால் தானே. இவைகளோடு நாம் மரணிக்கிற பொழுது ஏதாவது ஒன்று நம்மோடு வந்துவிட போகிறதா? இல்லையே. உங்கள் கரத்தில் இருக்கிற செல்வத்தால் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீர்கள், அது ஒரு பகுதி என்றால் மற்றொரு பகுதி தேவையாளர்களுக்கு கொடுத்தீர்களே. நீங்கள் கபருக்கு போகிற பொழுது நீங்கள் சாப்பிட்ட செல்வம் இங்கே எங்கோ ஒரு இடத்தில் மலமாக மண்ணில் புதைந்து போய் இருக்கும். உங்களை அடக்குகிற பொழுது நீங்கள் கொடுத்த செல்வம் தான் கபரிலே உள்ளே வந்து உங்களோடு சேர்ந்திருக்கும். அவர்கள் அதை தான் பார்த்தார்கள். அருள் நிறைந்த பெருமக்களை, எனவே தான் சுஹபத்து சாலிஹ் ரொம்ப அவசியம், தோழமைகள் மிகுந்த அவசியம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸ சொல்றாங்க, அதை சொல்கிற பொழுதே பாருங்களேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல போய் கேட்கிறாங்க, பையத்தை கேட்கிறாங்க, ஹிஜ்ரத்தின் நேரம் அது, பையத்தை கேட்கிறாங்க. அப்படி கேட்கிற நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வசியத்தை செய்யறாங்க. அபூ ஹுரைரா, நீங்க என்ன செய்யணும், மாசத்துல 3 நாள் நோன்பு வைக்கணும், சரியா? சியாமு ஸலாஸதி ஐயாமி மின் குல்லி ஷஹரின் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ரக்அத்தைனி அல்-துஹா, துஹாவுடைய தொழுகையை தினமும் தொழுகணும், சரியா? அவுத்திர் கபல அன் தர்கது, நீங்க தூங்குறதுக்கு முன்னால வித்ர தொழுதுருங்க, சரியா? அப்படிங்கிறாங்க. தஹஜ்ஜத்துல எழ முடியும்னா அப்ப தொழுகலாம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு முன்னிரவுலயே தொழுதுருவாங்க. இஷா தொழுதுட்டு அதோட சுன்னத்தை தொழுதுட்டு, இன்னைக்கு நிறைய பேர் வித்ர தொழுகலாமா இல்லையா? இது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு காட்டின அழகான முறை. நாங்க தஹஜ்ஜத்துல எந்திரிக்கிறது கான்பிடென்ட்டுங்க, ரொம்ப உறுதியா எந்திரிப்போம், அப்ப தொழுதுக்கிறோம் முடியும் அப்படின்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிதான் தொழுவாங்களாம். அப்படி தொழக்கூடிய முறை ரெண்டுமே ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபிகள் காட்டி தந்த அழகான சுன்னத்தான முறைகள் தான். சரி, இங்க ரசூலுல்லாஹ் அவர்களின் நிலை கருதி சொல்வார்கள், நீங்க தொழுதுட்டு படுத்துருங்க, சரியா? அப்படின்னாங்க. இந்த செய்தியை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வாசகத்தை பாருங்க, அவுசானி ஹலீலி நாங்க, அவுசானி ஹலீலி கால ரசூலுல்லாஹ்னு சொல்லலாம், ஆனா சொல்ற வார்த்தை அவுசானி ஹலீலி, என் ஹலீல், என் தோழரு, என் கூட்டாளி ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க. உயிர் காப்பான் தோழர், அதை கடைசி வரைக்கும் விடவில்லைன்னாங்க, கடைசி வரைக்கும் விடல. ரொம்ப பெரிய சொத்து சேர்க்கிற அளவுக்கு தகுதியெல்லாம் இருந்துச்சு. சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கடைசி நேரம், அப்படி நேரம் போய் நாங்க பாக்குறோம், நிலைமை இப்படி. அதாவது இவங்க அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்க போறாங்க. அப்படி பார்க்க போகும் பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பேணிக்கையான ஆளு. உடனே சொன்னாலாம், பக்கத்துல வராதியே, தூரமா நில்லுங்கோ அப்படின்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, பக்கத்துல வராதியே, அங்க தள்ளி நில்லுங்கோ அப்படின்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, நம்மள அவாய்ட் பண்றாங்களே, இவ்வளவு பெரிய பெருமகனார் அப்படின்னு ரொம்ப கஷ்டமா போச்சு.
உடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீங்க ஆளுநரெல்லாம் பணி செஞ்சிருக்கிறீ இல்லையா அப்படின்னாங்க. ஆமா. எவ்வளவு செல்வம் வச்சிருக்கிறியான்னு கேட்டாங்க. இல்ல, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னாங்க. உண்மையா சொல்றீங்களான்னாங்க. ஆமா, உண்மையா ஒண்ணும் இல்லை, அவசியத்தை தவிர வேற எந்த மேலதிகமும் என்கிட்ட இல்ல, இப்ப பக்கத்துல வாங்கன்னு சொன்னாலும். அப்படிப்பட்ட ஆட்கள் அபூ ரலியல்லாஹு அன்ஹு கடைசி வரைக்கும் அப்படி வாழ்ந்த ஆளு. ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய துரோகம் தான் செஞ்சிருப்பார், ரொம்ப பெரிய அட்டவுனியம் தான் செஞ்சிருப்பார், நிறைய சஹாபிகளை கொலை செஞ்சார். இப்படி எல்லாம் இருந்த ஆளு. அவர்கிட்ட போய் ஒரு நாள் அவர் நிற்கும் பொழுது அந்த சபையிலிருந்து ஒரு ஆளு கேட்டாரு, என்ன நீங்க எப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லாம் இருந்த அந்த அரியணையில் நீங்க அமீராக அமர்ந்திருக்கிறீங்க, அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் இப்படி நடந்து கொள்ளலாமா என்று ஒருவர் துணிந்து கேட்கிறார், ஒரு கேள்வியை கேட்கிறார். நீங்கள் அமர்ந்திருக்கும் அரியணை அமீருல் முஃமினீன் என்ற அரியணை யாருடைய அரியணை தெரியுமா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருமக்கள் எல்லாம் அலங்கரித்த அரியணை இல்லையா? அத நீங்க இப்படிப்பட்ட உங்க கிட்ட போய் கிடைச்சிருக்க, இப்படி நடந்துக்கிறீங்களே, பயமே இல்லையா உங்களுக்கு என்று கேட்ட பொழுது அப்ப ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அந்த சபையை பார்த்து சொன்னாராம், கூனு கூனு நீங்கெல்லாம் தபாதரு, அந்த வார்த்தை அப்படியே வருது வாசகத்துல, தபாதரு, நீங்கள் எல்லாம் அபூதர்களாக மாறுவீர்களா? தபாதரு, நீங்க எல்லாம் அபூதரா மாறுங்களேன். அத்தஅம்மருலக்கும், நான் உங்களுக்கு உமராக மாறுகிறேன். என்ன நீங்கள் என்ன மட்டும் கேள்வி கேட்கிறீங்க, இப்படி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க எல்லாம் அபாதரா மாறி விட்டீர்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி சக்கராத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒவ்வொரு ஆட்களும் கேட்கிறாங்க, என்ன வேணும் சொல்லுங்களேன், நாங்க தாரோங்கிறாங்க. எனக்கு அபூதர் மாதிரி ஆளு வேணும்னா, அரியணையா அலங்கரிக்கிறதுக்கு அபூதர் மாதிரி ஆட்கள் வேணும்னாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைவுபடுத்தி அவர் சொல்றாரு, அது அம்மருலக்கும், நான் உங்களுக்கு உமராக மாறுகிறேன், நீங்க எல்லாம் அபூதராக மாறுவீர்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இதுல இன்னொரு உண்மை இருக்கு, இந்த கொடுங்கோல வாயிலிருந்து நிறைய நன்மை எல்லாம் நடந்திருக்கு. இந்த குர்ஆனுக்கு யாராபு போட்டதெல்லாம் அவன் தான் போட்டான், அந்த நன்மையெல்லாம் நடந்திருக்கு. அதுல ஒரு வார்த்தை முத்தான வார்த்தை, இந்த வார்த்தையும் கூட, நாம சரியா இருந்தா நமக்கு ஆள்றவன் சரியா இருப்பான், நம்மளை நிர்வகிக்கிறவன் சரியா இருப்பான், நாம சரியாகணும், அப்ப அதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு ரகசிய குறிப்பும் இதற்குள்ளால் இருக்கிறது. சரி, ஹைர். இப்ப நாம் யோசிக்கிறோம் எப்படிப்பட்ட வாழ்வுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொல்லுவாங்க, லா துஸாஹிபு இல்லா முஃமினா, நீங்க முஃமினா தவிர மூத்தா போயிராதியோ அப்படின்னாங்க. ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் புஜ்லி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல பையத் வாங்க வாராங்க. பையத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஷர்த்து போட்டு பையத்தை கொடுக்கறாங்க. அதுல ஒண்ணு வஷ்தரத்த அலைய, ஜரீர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட சொன்னாங்க, ஒரு ஷர்த்து ஒண்ணு போட்டாங்க, ஒரு நிபந்தனை ஒண்ணு போட்டாங்க, ஒன் நுஸ்ஹ லிகுல்லி முஸ்லிம், எல்லா முஸ்லிமுக்கும் நீ உபகாரமா உபதேசம் செய்யணும் சரியா அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஃபபாயஅதுஹு அலா ஹாதா, அதன் அடிப்படையில் நான் பையத்தையும் செஞ்சு கொடுத்தேன். இந்த நேரத்துல இவங்களோட வாழ்க்கை அப்படியே கிடக்குது. ஒரு காலம் வருது, அவர்கள்கிட்ட செல்வம் இருக்குது. பக்கத்துல இருந்த தன் ஹாதிம்கிட்ட சொன்னாங்க, குதிரை வாங்கி விற்கிற ஆளு நல்ல குதிரையா தெரியுது, ஒண்ணு குதிரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அவரு போய் 300 திர்ஹத்துக்கு விலை பேசி வாங்கிட்டு வாராரு. அப்படி வாங்கிட்டு வந்த ஆள்கிட்ட கேட்கறாங்க, பிகமிஸ்டரைத், எவ்வளவுக்கு வாங்கினான்னு கேட்டாங்க. பிசலாசமியா, 300க்கு வாங்கினேன்னு அவர் சொல்றாரு. அப்படியா? சாஹிபுல் ஜமல் யாரு, ஒட்டகத்தின் சொந்தக்காரர் யாருங்கிறாங்க, அண்ணா இருக்கிறாரு, அவரை கூப்பிடுங்க, அப்படி சாஹிபுல் ஃபரஸ் கூப்பிடுங்கன்னாங்க, அந்த குதிரையின் சொந்தக்காரரை கூப்பிடுங்கன்னாங்க. நேராக அவர் வந்தார். எப்பா, ஃபரசுக யுசாவி ஹம்சமியா, இது எப்படிப்பட்ட குதிரை தெரியுமா, என்ன வலு தெரியுமா, குதிரையை பத்தி யார்கிட்ட, விக்கிறவர்கிட்ட. வாங்குற ஆள் சொல்றாங்க, எப்படிப்பட்ட நரல் தெரியுமா, 500 திர்ஹத்துக்கு பொறுமதியாகிறத 300 திர்ஹத்துக்கு தாரேங்கிறீங்களே, அப்படியா, நீங்க தாரீங்கன்னா வாங்கிக்கிறேன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சுத்து நாங்க குதிரையை சுத்தி பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த வடிவ குதிரை 500க்கு கூட இல்ல, 800க்கு தேருன்னாங்க. நாம எவ்வளவு பெரிய பொய்யெல்லாம் சொல்லி வியாபாரம் பண்றோம், நல்லா போற குதிரை கூட எவ்வளவு எப்படியெல்லாம் நம்ம சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம், அவனை ஏமாத்துறதுக்கு எவ்வளவு ரெடியா இருக்கிறோம். ஆனா இவங்க இல்ல இல்ல, விக்கிறது நீ சாரியா பார்த்து வைப்பா, அது அவ்வளவு போகாது, அதை விட கூடுதலா போறது 800ன்னாங்க. இந்த வாங்க போன காதி 300க்கு முடிச்சிட்டு வந்தாரு, அப்படியே திகைச்சு நிக்கிறாரு. வாங்கின பிறகு வித்தவரு வித்துட்டு போயிட்டாரு, 800 கொடுத்து வாங்கிட்டாங்க.
ஜரீர் ரலியல்லாஹு பார்த்து கேட்டாங்க, இந்த காதிம் கேட்டாரு, என்ன நீங்க 300க்கு தகுதியான குதிரை போய் 800 கொடுத்து வாங்குறீங்கல்லன்னாங்க. உண்மையிலேயே சொல்லு, அது 800க்கு தகுதி இல்லையா? சரி, அவர் தானே விற்கிறாரு, விற்கிறவர் அப்படி வித்தா வாங்கலாம் தானே. வாங்கலாமா, ஷரியத் அனுமதிக்குது. ஆனா எங்கள மாதிரி ஆட்களுக்கு அப்படி இல்லம்மா. இன்னி பாயாத்து ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பையத்தை செஞ்சேன். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அன்னுசுஹ அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நீ உபதேசம் செய்யணுமான்னாங்க. என் கண்காண அது அவ்வளவு பெருமதியானத நான் விலை குறித்து வாங்கினால் என் ஹபீப் எனக்கு காசு கிடைச்சிரும். ஆனா என் ஹபீபின் பையத்து முறிஞ்சிராதான். நான் என் ஹபீபுக்கு செஞ்சு கொடுத்த பையத்து முறிஞ்சிராதான். அருள் நிறைந்த பெருமக்களே, எப்படிப்பட்ட தரீக்காவை நாம சுமந்திருக்கிறோம் பாருங்க. ஷாதிலியா தரீக்காங்கிறது சாதாரண ஒண்ணா? தக்குவாவின் அஸ்திவாரத்தில் அடித்தளம் இடப்பட்டது இல்லையா? இன்றைய இளைஞர்கள் அதை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கிறது வருத்தம் அளிக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கணும், நீங்க அதற்குள்ளால் இளைஞர்களாக உள்ளே இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். வயோதிபர்கள் இருப்பாங்க, ஆனா இளமையில் தான் நீங்கள் அதற்குள்ளால் பயணிக்க வேண்டும். வயோதிபத்தில் நீங்கள் புடம்போட்ட தங்கங்களாக மாறிவிடுவீர்கள். உள்ள வரணும், இருக்கணும், அதுல இருந்து பையத்தை எடுக்க, அதுல நீங்க சரியாக பயணிக்கணும். 10 வயசுல பயணிக்கிறாங்க, கல்வியை தேடி பயணிக்கிறாங்க. அபுல் ஹசன் ஷாதிலி ரஹிமஹுல்லாஹ் 15 வயசு தான் ஆகுது, ஷேக தேடி பயணிக்கிறாங்க. அபுல் ஃபத்தஹல் வாசித்தி ரஹிமஹுல்லாஹ் நேரா போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு கேட்கிறாங்க, எனக்கு பையத்து தாங்கலங்கிறாங்க. நான் தர்ற ஆள் இல்ல, உங்களுக்கு ஹுமைசரால ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவ தருவாங்க அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு நேரா அதை வாங்கிட்டு போனாங்க. அப்துஸ்ஸலாமின் மஷீஸ் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறாங்க. சந்திச்சு அவங்க கிட்ட பையத்தை வாங்குறாங்க. அப்படி பரிசுத்தமாக வாங்கிய பையத்தினால அதற்கு அடுத்து பின்னால அபுல் அப்பாசுல் முர்சி போன்ற பெருமக்கள் எல்லாம் அதே வாலிபத்தில் இவர்களுக்கு பிள்ளைகளாக கிடைக்கிறார்கள். அவளை பார்த்து சொன்னாங்க, அம்மா மா சஹிப்துலக, உங்களோட நான் கூட்டாளி வைக்கிறேன். யார் சொல்றா? அபுல் ஹசன் ஷாதிலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் உங்களோட கூட்டாளி வைக்கிறேன். வெறுமனே கூட்டாளி அல்ல, இல்லா அன அந்த வ அந்த அன. எப்படி தெரியுமா என் கூட்டாளித்தனம் வெளிப்படணும்? நீ நானாக மாறணும், நான் நீயாக மாறணும். அப்படியானால் ஒரு கம்பி நெருப்புக்குள்ளால் விடுகிற பொழுது அதன் மூலமாக பயன் பெற வேண்டுமானால் எலக்ட்ரிக் அடுப்பு இருக்கு, அந்த எலக்ட்ரிக் அதுல இருந்து பாஸ் ஆகுது, கரண்ட் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் அது அப்படி கங்காக மாறுகிறது. அது வெறும் இரும்பாக இருந்தால் அதை வைத்து என்ன செய்ய முடியும்? அது பழுத்து காய்ச்சிய நெருப்பாக மாறுகிற பொழுதுதானே அதை வைத்து பலன் பெற முடியும். சொல்றாங்க, நான் அப்படியே நீனாக மாறிடணும் அந்த நேரத்துல, சரியா அப்படின்னு நாங்க அபுல் அப்பாசுல் முர்சி ரஹிமஹுல்லாவிடம். அருள் நிறைந்த பெருமக்களே, இந்த ஊரெல்லாம் செழிப்படைஞ்சதுக்கு காரணம் யார்? அந்த பெருமக்களுடைய பிரார்த்தனைகள் இல்லையா? ஷேகுல் ஃபாசி ரஹிமஹுல்லாஹ் சாதாரண ஆளா? அவங்களுக்கு பேரே அஜுவாதுன்னு பேரு. ஷேகுல் ஃபாசி அவங்களுக்கு பட்ட பேர் என்ன? அஜுவாதுன்னு பேரு. ஏன் தெரியுமா? அஜுவாது அல்ல அந்த ஊர்ல அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். அள்ளி கொடுக்கிற ஆளு, கொடையில அப்படிப்பட்ட தாராள தன்மை உடைய ஆளு. ஜூதுல மிக உச்சாணிக்கு போனா அஜுவாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அள்ளி கொடுக்கிற ஆளு, அள்ளி கொடுத்த சிவந்தகரம் வாங்கல்ல, அப்படிப்பட்ட அந்த அஜுவாதாக இருந்ததால் அவர்களுக்கு அஜுவாதுன்னு ஆயிடுச்சு. ஷேக் அஜுவாத் அல் ஃபாசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அல்லாஹ் இந்த ஊரை அப்படிப்பட்ட செழிப்புல வச்சிருக்கிறான். நம்ம ஊரும் கொஞ்சம் குறைஞ்சதல்ல, மிக நிரப்பமாகவே பல்வேறு சேவைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹு தாலா உங்களுக்கு எல்லாம் பரக்கத்து செய்வானாக. கடைசி வரைக்கும் இந்த ஊரை கண்ணியத்தோடு வாழ செய்வானாக. நிம்மதி சூழுகிற இடமாக்கி தருவானாக. எங்கள் இளைஞர்களை அல்லாஹ் பண்படுத்தி தருவானாக. எங்கள் பாரம்பரியங்களை, அதனுடைய புனிதங்களை பாதுகாக்கக்கூடிய பண்பட்ட இளைஞர்களாக்கி தருவானாக. தக்குவா நிறைந்த பிள்ளைகளாக எங்கள் சந்ததிகளை அல்லாஹ் அமைத்தருள் புரிவானாக. பெரியவர்களை கண்ணியப்படுத்துகிற, சான்றோர்களை சங்கைப்படுத்துகிற நல்லூர்களாக கடைசி வரைக்கும் அல்லாஹ் நிலைக்க செய்வானாக. பிள்ளைகளுக்கு வயதின் மூலமாக அவர்களுக்கு நாம் வழிகாட்டக்கூடிய முதியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆரோக்கியத்தோடு கடைசி வரைக்கும் வாழச் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin லா இஸ்ஸ இல்லா ஃபி தாஅத்திஹி வலா ஸாஅத இல்லா ஃபி ரிضاه வலா நஈம இல்லா ஃபி ذிக்ரிஹி الذي إذا أطلع الشر وإذا أعطي تاب وغفر والذي إذا دعي أجاب
وإذا استعيذ به أعاد. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا مزيدا. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أيها الناس، إن أعمال الإنسان في حياته صالحة كانت أم سيئة تظهر نتائجها واضحة جليلة عند مماته، ومن عاش على شيء مات عليه. عباد الله، أخرج الإمام البخاري رحمه الله من حديث سهل رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالخواتم. وقال أيضا ومن مات على شيء بعث عليه. ولهذا كانت قلوب الأبرار معلقة بالخواتم يقولون بماذا يختم لنا. كان سفيان الثوري رحمه الله يشتد قلقه فيبكي ويقول أخاف أن أسلب الإيمان عند موته. تذكروا يا عباد الله قول رسول الله صلى الله عليه وسلم من كان آخر كلامه لا إله إلا الله دخل الجنة. نسأل الله من واسع فضله ورحمته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. بارك الله لي ولكم بالقرآن العظيم ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم. أقول ما تسمعون أستغفر الله العظيم لي ولكم وأستعفيه عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جحد به وكفر. وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمد عبده ورسوله سيد البشر صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه من تصرت عين من أمر. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله سبحانه وتعالى أمرنا بالصلاة والتسليم على نبيه صلى الله عليه وسلم فقال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك واكرم وانعم على حبيبك سيدنا وشفيعنا ومولانا وملجانا وهادينا ومربنا ووسيلتنا طه محمد صلى الله عليه وسلم الإمام الأبرار وسمام الغفار وشفيع المدير الجبار وعلى آله البرات الأخيار وأصحابه سادات الأبرار. اللهم الله عن الخلفاء الأربعة والخليفة رسول الله صلى الله عليه وسلم سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى وعن أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى وعن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى وعن أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب كرم الله وجهه وعن ستة الباقين من العشرة المبشرة رضي الله تعالى عنهم وعن سيد شباب أهل الجنة أبي محمد الحسن وأبي عبد الله الحسين رضي الله تعالى عنهما وعن أمهما سيدة النساء أهل الجنة فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها وعن عم نبينا سيدنا حمزة وسيدنا العباس رضي الله تعالى عنهما وعن أزواج رسول الله صلى الله عليه وسلم وأمهات المؤمنين رضي الله تعالى عنهم وعن بقية الصحابة والتابعين وتابعي التابعين لهم بإحسان إلى يوم الدين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات يا قاضي الحاجات ويا منزل البركات يتراهم واجعل الجنة مأواهم. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين واختم لنا بخير وفضل برحمتك يا أرحم الراحمين. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله اتقوا الله رحمكم الله
إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهديكم ولذكر الله أكبر.